ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வருது. ஸோ ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக வந்து காலேஜ் போயிட்டுருப்பீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், அதாவது ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலில். ஸோ கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லைவில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ அந்த விதமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப அதாவது சாஃப்ட்வேர் கன்சர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் இந்த வீடியோஸ் வந்து கீப் ஆன் வந்து பார்த்துட்டே வாங்க. நம்மளுடைய சேனலில் வந்து டெய்லியும் ஈவினிங் 6 PM வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் ஸ்லைடு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா டேப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு லேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு லாங்குவேஜ் போகணும், படிக்கணும்னா என்ன வந்து தேவை நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப்லேருந்து இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணி வந்திருப்பீங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எதுக்கு நம்மளுக்கு வந்து லாங்குவேஜுங்கிறது என்ன, எதுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ சி லாங்குவேஜ்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன சி லாங்குவேஜ்னால் என்ன, சி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணோம், ஏன் லாங்குவேஜ் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து கிளியர் ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி 1 or 2 கிளாஸஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ்லேயே வந்து ரிட்டன்லேயே உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பில்ட்-இன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற, தட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிங்க மேடம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறீங்க, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா 0s and 1s தான் தெரியும். ஏ தெரியாது, பி தெரியாது. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக வந்து கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் ஆஃப் த மீடியேட்டர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்கும் ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மீடியேட்டர் தான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே டே டு டே லைஃப்பில் டெய்லி வந்து நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் 100% வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டேப் இல்லாதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் பவர் பாயிண்ட் ஸ்லைடில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ லாங்குவேஜ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் எப்படிலாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுகிறேன் அப்படின்னா அது வந்து எதுக்காக எழுதுறீங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுறீங்க, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும். கம்ப்யூட்டரோட ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரணும், ப்ளஸ் அக்யூரஸியாக வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்காக எழுத போகிறீங்க. ஸோ அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இது எல்லாமே எடுத்துக்க போகுது. ஸோ அதுக்கு கம்ப்யூட்டர் வந்து ரியாக்ட் பண்ணும், அதாவது அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மீடியேட்டர் தான் லாங்குவேஜ். இதுவரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் 1 by 1 நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாங்குவேஜோட யூஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம். ஸோ வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட யூஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர், யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடியில் ஒர்க் பண்ணேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய விஷயங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளார இருக்குது. ஸோ பேசிக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா, பட் ப்ரோக்ராமர் அப்படின்னு நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அட் த
சேம் டைம் உங்களுடைய சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஹைக் ஆகிட்டே போகும். ஸோ மற்ற எந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்காக வச்சுப்பாங்க. டெஸ்டிங்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த சேலரி ஹைக் அப்படிங்கிறது வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹைக் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டு போகணுன்னா ப்ரோக்ராம் கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இன்பில்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை ஒரு பர்சன் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற வேலை தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் செய்கிறாங்க. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. பேசிக்காக அப்ளிகேஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலைஸு இப்போ யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸு, சூப்பர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது, ஏன் பேங்கிங் சாஃப்ட்வேர் நம்ம வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு எழுதும்போது உங்களுக்கு நிறைய அதில் விஷயங்கள் இருக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உங்களால் வந்து இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ அடுத்தது மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸான கேமிங் செஷன். ஸோ கேமிங் எல்லாமே எதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ மெயினாக சொல்லணும் அப்படின்னா யாரை கேட்டாலும் சி கற்றுக்குங்கப்பா, C++ கற்றுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற திங்ஸஸ் எல்லாமே. ஸோ C++, ஜாவா ஸ்கிரிப்ட், C#, பைத்தான், PHP, .NET, ரூபி, ரஸ்ட், SQL அப்படியே எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய இதில் வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் வந்து கீப் ஆன் ஃபாலோ பண்ணால் போதும். சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா C and C++ வந்து ரிசம்பிள், பட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்து சிக்கு லைட்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே C++ தான் நம்ம ஸ்கிப் ஆக போகிறோம் கம்மிங் டேஸில். ஸோ வந்து பேசிக்காக என்ன சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாவா, C++, ஜாவா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த ஓஎஸ்ங்க. இந்த ஓஎஸ்க்காக தான் இந்த C++, ஜாவா, அதுக்கப்புறம் இந்த .NET, VB இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஜாவா இதிலெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி டு வந்து கன்வெர்ட். எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இட்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ .NET இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி மைக்ரோசாஃப்ட், அதாவது விண்டோஸ் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். தட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆல்ரெடி பில்டின். ஸோ ஆல்ரெடி வந்து இட்ஸ் டிஃபைன்ட், ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த லாங்குவேஜ் எழுதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து சால்வ் பண்ணிக்கலாம், நிறையா வந்து சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணலாம், கேமிங் டெவலப் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் ப்ளஸ் ஹார்ட்வேர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுத முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது இதனோட யூசேஜ் தான். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு செஷனில் இன்ட்ரோவாக நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஒரு பேசிக்காக லாங்குவேஜ்னால் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நான் திரும்ப சொல்கிறது, இன்னொரு 1 or 2 கிளாஸஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவாக வந்து ரிட்டர்னில் வர்ற மாதிரியே வரும் உங்களுக்கு. அதனால் ப்ளஸ் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்லாம் வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 1 or 2 வீடியோஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ செஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஒருவேளை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ குரூப்பாக உட்காந்து நீங்கள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரும். நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.